இந்த பார்சல் வந்து 10 நாளுக்கு மேலே ஆயிடுச்சுங்க. நானும் வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த பார்சல் ஓப்பன் பண்ணாமையே வச்சுட்ருந்தேன். அப்புறம் இன்றைக்கி வீடியோ எடுக்கிறதுக்காக அம்மாவை கூப்பிட்டேன். அம்மா அசிங்கமாக கேட்டாங்க. ஏன்னா அம்மாவுக்கு வேறு வேலைக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அம்மா அந்த பார்சல் மட்டும் ஓப்பன் பண்ணி கொடுங்க, மீதி வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அம்மா வந்து அந்த பார்சல் ஓப்பன் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னென்னா இங்கே வந்து பாத்ரூமில் வந்து சோப்பு ஸ்டாண்ட் வைக்கிறதுக்கு ஃபிட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே டைல்ஸ் போட்டுட்டாங்க. அதனால் நம்ம ஒரு ஸ்டாண்டு ஃபிட் பண்ணுறக்கோ எதுக்குமே வழி இல்லை, ஆணியெல்லாம் அடிக்கவே முடியாது. அதனால் பார்த்திங்கன்னா மீஷோவில் பார்த்து இந்த அட்டசிவ் டேப்போட சோப்பு ஸ்டாண்டு தான் ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. 4 பீஸ் 110 ரூபான்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதெல்லாம் கட் பண்ணி கரெக்டாக ஃபிட் பண்ணிவிட்டேன். எங்கள் அப்பாவுக்கு வேறு டெமோ காமிச்சிட்ருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா உள்ளே கூட்டிகிட்டு போய் ஒரு டெமோ காமிச்சார். இது இப்படி இருக்கணும், அது அப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. எங்கள் அப்பா வந்து ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட்டுங்க. அவருக்கு பையனாக பிறந்துட்டு நான் ஒரு அன்பர்ஃபெக்ஷனிஸ்ட்டு. எதுலேயுமே சரியாக செய்ய மாட்டேன். எங்கள் அப்பா எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ஷன் பார்த்து பண்ணிகிட்டு இருப்பார். நம்ம வந்து ஏனோ தானோன்னு பண்ணுற ஒரு கேரக்டரு. ஸோ என்னங்க பண்ணுறது. அப்புறம் ஆனால் கொஞ்சம் குவாலிட்டி ஒரு 70% ஓகேன்னு தான் சொல்லுவேங்க. அந்த அளவுக்கு குவாலிட்டி இல்லை. கொஞ்சம் வெயிட்டெல்லாம் வச்சு பிடிச்சி இழுத்திங்கன்னா பிஞ்சு வந்துடும். அவ்வளோதாங்க.